வெல்கம் டு கே காம்பெட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கெமிஸ்ட்ரியில எலிமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அண்ட் தென் எலிமெண்ட் எதனால ஆகிருக்குன்னு பார்க்க போறோம். எலிமெண்ட்னா எலிமெண்ட் மட்டும் வருமா, இல்லை எலிமெண்ட் கூட வேற ஏதாவது சேர்ந்து அதை வந்து காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ காம்பவுண்ட்ஸ் பற்றியும் ஒரு பிட் ஆஃப் கியூ பார்க்க போறோம் நம்ம. So first, what is mean by element? Element is a pure substance made from only one type of atom and cannot be broken down into other substances. Simple. இப்போ A ஒரு element, A ஒரு atom, B ஒரு atom அப்படின்னா ரெண்டுமே சேம் ஆட்டம்னா நமக்கு A, Bன்னு கம்பேர் பண்ண கொண்டு வரலாம். ஒரு காம்பவுண்ட் ஆர் இட் இஸ் அ எலிமெண்ட்னு சொல்லலாம். பட் நம்ம ஆட்டம் ரெண்டுமே வேற வேற ஆட்டமா இருக்கிறப்போ ஏபின்னு கொண்டு வந்தா தட் இஸ் நாட் அன் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏ எலிமெண்ட் வந்து 2A எலிமெண்டா நமக்கு கிடைக்கணும்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் A பிளஸ் A. சிமிலர் ஆட்டம்னால மட்டும்தான் ஒரு எலிமெண்ட் ஆகிருக்கணும் அப்படின்றாங்க. அதனால்தான் பியூர் சப்ஸ்டன்ஸ் மேட் ஃப்ரம் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் atom and cannot be broken down into other substances. Examples: oxygen, hydrogen, iron and some elements வந்து individual formsலயுமே exhibit ஆகும் அப்படின்றாங்க. அதாவது ஹைட்ரஜன் தனி அயானா இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் எலிமெண்ட் நம்ம என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஆட்டம்னு சொல்லலாம், எலிமெண்ட்ஸ்னு சொல்லலாம். தனியாகவுமே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸாகவும் ஒரு எலிமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டம்ஸ்னு சொல்றோமே, அப்போ ஆட்டம்ஸ்னா என்ன? வாட் இஸ் மீன் பை ஆட்டம்? Atom is the fundamental building block of matter composed of protons, neutrons and electrons. இதுல பாத்தீங்கன்னா தெரியும். First, it is a nucleus. ஸோ சென்டர்ல இருக்கிறது நியூக்ளியஸ். நம்ம எக்ஸாம்பிள் எதை எடுத்திருக்கோம்? ஆக்சிஜனோட ஸ்ட்ரக்சர் எடுத்திருக்கோம். இது இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இது பேரு வேலன்ஸ் செல். வேலன்ஸ் செல். ஸோ வேலன்ஸ் செல் இருக்கு. இந்த வேலன்ஸ்ல இங்க ஃபார்ம் ஆயிருக்கிறது எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ்ல சுத்திட்டு இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ்ல சுத்திட்டு இருக்கும். இந்த மாதிரி பேரப் ஆகிறதுக்கு எது யூஸ் ஆகுது? எலக்ட்ரான்ஸ் தான். இப்போ ஒரு ஆட்டம் கூட இன்னொரு ஆட்டம் வந்து ஆட் ஆகுது, ஆர் ஒரு எலிமெண்ட் கூட இன்னொரு எலிமெண்ட் ஆட் ஆகுது அப்படின்னா A பிளஸ் B ஆட் ஆகுது அப்படின்னா டிஃபரெண்ட் எலிமெண்ட் ஆட் ஆகுது. நான் இப்போ என்னன்னு பண்ணுவேன்? இந்த அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் தான் பெர்ஃபார்ம் ஆகி ரெண்டு ஆட்டமையும் சேர்த்து AB, அதாவது ரெண்டு எலிமெண்ட் ஆர் அன் ஆட்டம் ஆட் பண்ணி டிஃபரெண்டா ஒரு காம்பவுண்டை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன ரியாக்ஷன் தேவைப்படுது? அவுட்டர் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இதுதான் அவுட்டர் வேலன்ஸ் எலக்ட்ரான். அவுட்டர் வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு? இங்க 6 இருக்கு. Six outer valence electron and 2 inner valence electron. So total 8 electrons present ஆகிருக்கு. ஸோ அட்டாமிக் நம்பர் வந்து இதுல ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்கணும். ஒன்னு அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். மாஸ் நம்பர்னா அதுலயே இருக்கு. மாஸ்னா என்ன? வெயிட். ஒரு ஆட்டமோட வெயிட் எவ்வளோ அப்படின்றது தான். ஸோ மாஸ் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, நியூக்ளியஸ்ல என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். இது டோட்டலா ஆட்டம்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் மட்டும்தான் நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். அப்போ இந்த புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸோட கவுண்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆக்சிஜனுக்கு எவ்வளோ இருக்குன்னா மாஸ் 16. பிகாஸ் ஆக்சிஜனுக்கு எப்பவுமே புரோட்டான்ஸோட கவுண்ட் 8 இருக்கும் அண்ட் நியூட்ரான்ஸோட கவுண்ட் 8 இருக்கும். ஸோ டோட்டலா 16. அப்போ மாஸ் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன்னா 16. இதே இது அட்டாமிக் நம்பர். அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா புரோட்டான்ஸோட
எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் எத்தனை இருக்கு நியூக்ளியஸ்ல அண்ட் சம்டைம்ஸ் புரோட்டான்ஸோட கவுண்ட்டும் எலக்ட்ரான்ஸ்ல இருக்கிற கவுண்ட்டுமே சிமிலரா இருக்கும். அப்போ நம்ம புரோட்டான்ஸோட கவுண்ட்டை வச்சே நம்ம அட்டாமிக் நம்பரை டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ புரோட்டான்ஸோட கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம் 8. ஸோ 8 இஸ் த அட்டாமிக் நம்பர் ஃபார் ஆக்சிஜன். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் வந்து இட் இஸ் a single oxygen atom is an example of an atom. அதாவது ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதுதான் ஆட்டமோட எக்ஸாம்பிள் அப்படின்றாங்க. ஆக்சிஜன் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு கவுண்ட். அப்ப அதுதான் வந்து ஆக்சிஜன் ஆட்டம், ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன். இதுவே O2 அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் a element. ஓகேவா? டிஃபரன்ஸ் தெரியுதா? O மட்டும் இருந்துச்சுன்னா இட் இஸ் an atom, ஆக்சிஜன் ஆட்டம்னு சொல்லுவோம். O2 இருந்துச்சுன்னா இட் இஸ் a element. And a single oxygen atom is an example of an atom and the element oxygen is the composed of only one oxygen atom. Only oxygen atoms. அதாவது O2 னா என்ன? O plus O, it gives us O2. So இது வந்து elementன்னு சொல்லுவோம். இது single oxygen atom. ஸோ ஆட்டம் ரெண்டுமே கம்பைன் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது? எலமெண்ட் கிடைக்குது. அதுதான் இதோட டெஃபினிஷன். ஸோ ஆட்டம்னா என்னது? இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர். ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர் கம்போஸ்ட் ஆஃப் புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ். எங்க இருக்கும்? நியூக்ளியஸ்ல இருக்கும். இந்த ரெண்டும் நியூக்ளியஸ்ல இருக்கும். இது வந்து வேலன்ஸ்ல இருக்கும். ஸோ வேலன்ஸ்ல இருக்கிறது, அவுட்டர் லேயர்ல இருக்கிறது எலக்ட்ரான்ஸ், இன்னர்ல நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறது நியூக்ளியஸ்ல இருக்கிறது புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆட்டம்ஸ் இன் மெட்டல் ஆப்ஜெக்ட். ஒரு உலோக பொருளில் உள்ள அணுக்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மெட்டலுக்குமே தனித்துவமான அணுக்கள் வந்து இருக்கும் அப்படின்றது தான் இதோட கான்செப்டே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஈச் மெட்டல் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஸ்டிங்க்ட் ஆட்டம்ஸ். ஒவ்வொரு மெட்டலுமே தனித்துவமான ஆட்டம்ஸ் அதுக்குள்ள வச்சிருக்கோம். அண்ட் எல்லாமே மெட்டாலிக் எலமெண்டா தான் இருக்கு, ஒரே கேரக்டர்ல தான் இருக்குனாலுமே தனித்தனி டிஸ்டிங்க்ட் ஆட்டம்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். அதுதான் ஒவ்வொரு உலோகமும் அதன் தனித்துவமான அணுக்களை கொண்டுள்ளன. இருப்பினும் அவை அனைத்தும் உலோக கூறுகளுக்கு கீழே தான் வரும். அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோல்டு ஜுவல்லரி, தங்க நகைகளில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா கோல்டு வந்து ஒரு மெட்டாலிக் எலமெண்ட் தான். அண்ட் கோல்டு ரிங்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா படிக அணிக்கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ படிக அணிக்கோவையால் தான் அமைக்கப்பட்டிருக்கு எது? நம்ம கோல்டு. ஸோ அது மூலமாக தான் நம்மளுக்கு கோல்டு ஜுவல்லரி வந்து கிடைக்குது. அண்ட் கோல்டு ஜுவல்லரி தனியாக வெறும் கோல்டு மட்டும் தான் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா கோல்டு ஜுவல்லரி வந்து உடையக்கூடியது. ஸோ கோல்டை வந்து கோல்டு ஜுவல்லரியாக மாற்றணும்னா நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெட்டல் கூட நம்ம இன்ஃபியூஸ் பண்ணி தான் நம்ம கோல்டு ஜுவல்லரியாக கன்வெர்ட்டும் பண்ண முடியும். அந்த பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆர் மெட்டல்ஸ். நம்ம எலமெண்ட்ஸ் டேபிள், அதாவது பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 118. அதில் மெட்டல்ஸ் தான் ரொம்பவே அதிகம். மெட்டல்ஸ் தான் ஹை நம்பர்ஸ். ஸோ மோஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆர் மெட்டல்ஸ் அண்ட் ஹேவ் ப்ராப்பர்ட்டி லைக் கண்டக்டிவிட்டி அண்ட் malleability. malleabilityனா ஒன்றும் இல்லை, ராடாக இருக்கிறத ஒரு ஷீட்டாக நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியுது கம்ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா தட் இஸ் கால்ட் malleability. அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலுமினியம். அலுமினியம் இஸ் அ மெட்டல். நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? பைக் ஃப்ரேம்ஸ், கிச்சன் ஃபாயில். அதே போல் காப்பர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்? காப்பர் வயராக யூஸ் பண்ணலாம். அண்ட் கண்டக்டிவிட்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து மெட்டல்ஸாக இருக்கிறதுக்கு பீரியாடிக் டேபிளில் எதெல்லாம் ஃபீச்சராக இருக்குது அப்படின்னா கண்டக்டிவிட்டி அண்ட் malleability அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டண்ட். அண்ட் பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிள்னா டோட்டலாக 118 எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த 118 எலமெண்ட்ஸுமே ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் அசைன் ஆகியிருக்கும் பீரியாடிக் டேபிளில். ஸோ ஹரிசாண்டலாக இருக்கிறத நம்ம குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம், வேர்ட்டிக்கலாக இருக்கிறத நம்ம பீரியட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுலேயே குரூப்ஸ் வந்து டோட்டலாக 18, பீரியட்ஸ் வந்து டோட்டலாக 7. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃபரன்ஷியேஷன் கொடுத்துருக்கும். ஒவ்வொரு எலமெண்ட்ஸுமே ஒவ்வொரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆகும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆகும்.
அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மெட்டல்ஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா லெஃப்ட் சைடு அண்ட் மிடில் வர மாதிரி. அதாவது பீரியாடிக் டேபிள் இருக்குன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் மெட்டல்ஸ் வந்து அதிகமான இடத்த ஆக்குபை பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. ஃபுல்லி கிடையாது, அதிகமான இடத்துல மெட்டல்ஸ் இருக்கு. இந்த சைடு குறைவா இருக்கு. நான் மெட்டல்ஸ் எல்லாமே ரைட் சைடுல அலைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் த பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளோட எலமெண்ட்ஸ் ஃபிக்ஸ்டா கிடையாது, அது வேரி ஆகும். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரபில நம்ம ப்ளூட்டோங்கிறது ஒரு பிளானட்டா நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து படிச்சுட்டு இருந்தோம். பட் ரீசெண்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இட் இஸ் நாட் அ பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி கெமிக்கல் அதாவது கெமிஸ்ட்ரி சைட்லையுமே நம்ம இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டான்னு கேட்டா எஸ் மோஸ்ட்லி ஃபிக்ஸ்டு தான். பட் சம் எலமெண்ட்ஸை வந்து டிரான்சிஷன் ஆகிறப்போ சில எலமெண்ட்ஸ் உள்ள ஆட் பண்ணுவோம், சில எலமெண்ட்ஸை உள்ள இருந்து வெளியே ரிமூவ் பண்ணுவோம். அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து நோபல் கேஸ் வந்து முன்னாடி நமக்கு என்ன தெரியும், டோட்டலா 6 இருக்குன்னு தெரியும். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். பட் ஒகென்ஸ்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூவா ஒரு எலமெண்ட் 2016ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா இனிமே நோபல் கேஸ் எத்தனை அப்படின்னு கேட்டோம்னா டோட்டலா 7 நோபல் கேஸஸ் இருக்கு. இந்த 18th குரூப்ல ஆட் பண்ணியிருக்காங்க. 18th குரூப்ல ஆட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இங்க இருந்து இது ஆல்கலி மெட்டல்ஸ், இது ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ். இவங்க எல்லாருமே வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ். அண்ட் இது எல்லாமே ரேர் எர்த் மெட்டல்ஸ். அண்ட் அசிட்டனாய்டு எலமெண்ட்ஸ், அசிட்டனாய்டு சீரீஸ், அதாவது லாந்தனாய்ட்ஸ் அண்ட் அசிட்டனாய்ட்ஸ், இவங்க எல்லாருமே இன்டர் டிரான்சிஷனல் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்குள்ள தான், பட் இன்டர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா 57ஓட நின்றுடும், தென் 72 வரும். ஸோ 57 to 72, அதாவது 58ல இருந்து 71 வரைக்கும் நம்ம தனியா லாந்தனாய்டு சீரீஸ்னு தனியா போட்டிருப்போம். அதே போல 89 இருக்கும், 104 இருக்கும். பட் 90ல இருந்து 103 அசிட்டனாய்டு சீரீஸ்னு போட்டிருப்போம். இவங்கெல்லாம் இன்டர் டிரான்சிஷனல் எலமெண்ட்ஸ். அதனால நம்ம செப்பரேட்டா போட்டு இதுக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கும். பட் நமக்கு வேற வேற ப்ராப்பர்ட்டிஸ் இங்க அலைன் ஆகி இருக்கிறத விட இங்க இருக்கிற மேஜர் எலமெண்ட்ஸை விட இது கொஞ்சம் வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அவுட்கம்ஸ் கொடுக்கறதுனால நம்ம இதை வந்து தனியா மென்ஷன் பண்ணியிருக்கோம். தீஸ் ஆர் ஆல் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு வந்து எஃப் பிளாக்னு சொல்லுவாங்க. இந்த லாந்தனாய்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காகல்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல நைட் டைம்ல வந்து ரேடியேஷன் வந்து இருக்காம இருக்கிறப்போ அந்த மிட் நைட் காகல்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்கெல்லாம் நம்ம லாந்தனாய்டு சீரீஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணோம்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஹைட்ரஜன்ஸ் யூனிக் பொசிஷன். ஹைட்ரஜன் பாருங்க, இது எல்லாமே மெட்டாலிக் சைடு. நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு லெஃப்ட் சைட்ல இருந்து மிடில் வரைக்கும் கிட்டத்தட்ட மெட்டல்ஸ் தான் ஆக்குபை பண்ணியிருக்குன்னு. பட் ஏன் நமக்கு இங்க ஹைட்ரஜன் இருக்கு, அதனாலதான் இதை யூனிக் பொசிஷன் சொல்றாங்க. இது வந்து குரூப் ஃபர்ஸ்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் பீரியட்ல அவைலபிள் ஆகிருக்கிற ஒரு எலிமெண்ட். ஸோ ஹைட்ரஜன் வந்து யூனிக் பொசிஷன்ல இருக்கிறதுனால பிகாஸ் இது வந்து நம்ம கிளாஸ்ல வந்து அடைச்சு வைக்கிறப்போ ஹைட்ரஜன் கேஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ கேஸா கன்வெர்ட் ஆகிறப்போ அதுல ஒரு பாப்அப் சவுண்ட் வரும், அதாவது வெடிக்கிறக்கூடிய தன்மை வந்து உடையது. அதனாலதான் இதை ஒரு யூனிக் பொசிஷன்ல வந்து நம்ம வச்சிருக்கோம். ஹைட்ரஜன் கேஸா டாப் எலிமெண்டா இருக்கும். அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரஜன் இஸ் பிளேஸ்ட் above the table as it doesn't fit nearly into மெட்டலாவும் இருக்காது, நான் மெட்டலாவும் இருக்காது. Due to its atomic structure, it has symbol H and produces squeaky pop. அதான் சொன்னோமே, டெஸ்ட் டியூப்ல வந்து நம்ம இக்னைட் பண்றப்போ ஹீட் இன்க்ரீஸ் பண்றப்போ அதுக்கு வந்து தன்மை எப்படி ஆகுது, ஒரு வெடிகுண்டு மாதிரி ஒரு கிரியேட் ஆகி குவிக்கா டப்புன்னு பாப் ஆகும். அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் இட் இஸ் a unique metal in periodic table. அண்ட் நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் எலமெண்ட்ஸ். இப்போ டோட்டலா நமக்கு 118 எலமெண்ட்ஸ் இருக்கு. 118 எலமெண்ட்ஸுமே சிமிலரான்னு கேட்டா கிடையாது. நோஸ் நாட் அ சிமிலர் திங்ஸ். அண்ட் நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக்னா என்ன? நேச்சுரல் எலமெண்ட்ஸ்னா நேச்சுரலாவே, அதாவது
நம்ம எர்த் கிரஸ்ட்லயே அதுக்கு டைரக்டா நமக்கு அந்த மெட்டல்ஸோ எலமெண்ட்ஸோ வந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் நேச்சுரல்னு சொல்றாங்க. இதே இது சிந்தட்டிக்னா என்னன்னா, சிந்தட்டிக்னா நம்ம கிரியேட் பண்றது லெபார்டரிஸ் ஆர் ப்ராசஸ்ல ஆர் வந்து நம்ம ஃபைண்டிங்ஸ்ல கிரியேட் பண்றது தான் வந்து சிந்தட்டிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 92 சம் ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா 92 to 94 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1ல இருந்து இந்த நம்பர் வரைக்கும் நேச்சுரலி அவைலபிள் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யுரேனியம் இப்போ 94 எடுத்துக்கிட்டீங்கன்னா புளூட்டோனியம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன்ல இருந்து யுரேனியம் வரைக்கும் இல்லைன்னா ஹைட்ரஜன்ல இருந்து புளூட்டோனியம் வரைக்கும் என்னன்னா நேச்சுரல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அக்கர் நேச்சுரலி ஆன் எர்த் அண்ட் இன் ஸ்பேஸ், ஸ்பேஸ்லயுமே இருக்கும். ஸோ அதுல வந்து எக்ஸப்ஷன் எதுனா டெக்னீட்டியம் அண்ட் புரோமெத்தியம். பீரியாடிக் டேபிள் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இங்க இருக்கா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இது என்ன சொன்னாங்க 92 ஆர் 94 யுரேனியம் ஆர் புளூட்டோனியம். இதுல டெக்னீட்டியம் அண்ட் புரோமெத்தியம் இந்த ரெண்டுமே எக்ஸப்ஷன், அதாவது நேச்சுரலி அவைலபிள் கிடையாது. இது நம்ம லெபார்டரிஸ்ல தான் கிரியேட் பண்றோம். அதே இது சிந்தட்டிக்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஆர்டிஃபிஷியலி இன் லெபார்டரி, கிரியேட்டட் ஆர்டிஃபிஷியலி இன் லெபார்டரி த்ரூ நியூக்ளியர் ரியாக்ஷன் ஆர் வேற ஏதாவது ப்ராசஸ். இப்போ நம்ம ப்ராசஸ்னா சும்மா நம்ம வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ணுவோம்ல, அதை தான் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஒன்று கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமா ஆர்எல்ஸ் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ், நம்ம இந்த யுரேனியம் எல்லாம் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல தான் நமக்கு அவுட்கம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் ஆர் வேற ஏதாவது ப்ராசஸ்ல நமக்கு கிடைக்கிறது தான் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் சிந்தட்டிக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் எலமெண்ட்னா என்ன, நேச்சுரல் எலமெண்ட்னா நேச்சுரலி அவைலபிள் இன் த எர்த்ஸ் கிரஸ்ட் ஆர் இன் ஸ்பேஸ், ஸ்பேஸ்லயும் இருக்கிறதும் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் தான். இதே இது நம்ம எலமெண்ட்ஸ் எல்லாம் லெபார்டரிஸ்லயோ ஆர் வேற ஏதாவது ப்ராசஸ்லயோ நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது பேரு சிந்தட்டிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஸ்கவரி ஆஃப் ரேடியம், ரேடியம் அண்ட் பொலோனியம் வந்து யாரு டிஸ்கவர் பண்ணா? நிறைய பேருக்கு இந்த நேம் தெரிஞ்சிருக்கும். மேரி கியூரி அண்ட் பைரி கியூரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் மேரிங்கிறது ஒய்ஃப், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 1898ல வந்து எலமெண்ட்ஸ் அதாவது ரேடியம் அண்ட் பொலோனியம் வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுக்கு மேரி கியூரி வந்து 1911ல கெமிஸ்ட்ரி நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. கெமிஸ்ட்ரி நோபல் பிரைஸ் எப்போனா 1911ல வாங்கியிருப்பாங்க. ரெண்டு பேரும் வாங்கல, ஒன்லி மேரி மட்டும் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னா பொலோனியம் அண்ட் ரேடியமை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக அவங்க 1911ல அந்த நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. பட் மேரி கியூரி அண்ட் பைரி கியூரி அலாங் வித் ஹென்ரின்னு இன்னொருத்தர், மூணு பேரும் சேர்ந்தும் இன்னொரு நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. அதாவது மேரி பிளஸ் இவங்க மூணு பேருமே சேர்ந்து 1903ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. என்ன நோபல் பிரைஸ்னா ஃபார் ரேடியோ ஆக்டிவிட்டி, ரேடியோ ஆக்டிவிட்டி ரிலேட்டடா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நம்ம 1903லயே மேரி கியூரி, பைரி கியூரி அண்ட் ஹென்ரி இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த ரேடியோ ஆக்டிவிட்டிக்கான ரிசர்ச்க்கு உண்டான நோபல் பிரைஸை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஹாஃப் ஆஃப் தி ஷேர் வந்து இவருக்கு போயிடும், 1/2, ரிமைனிங் 1/2 வந்து இவங்க ரெண்டு பேரும் எடுத்துப்பாங்க. ஸோ நோபல் பிரைஸை வந்து யார் யார் ஷேர் பண்ணியிருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1903ல வந்து 3 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து பிசிக்ஸ்க்காக வாங்கினது, ரேடியோ ஆக்டிவிட்டி பற்றி ரிசர்ச்னால. இங்கே 1911ல கெமிஸ்ட்ரிக்கு அதாவது எலமெண்ட்ஸ் பொலோனியம் அண்ட் ரேடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக மேரி கியூரி வந்து 1911ல நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ 2 டைம் மேரி கியூரி வந்து நோபல் பிரைஸ் ஹோல்டரா இருந்திருக்காங்க. ஸோ எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலே இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல். எல்லாமே
எல்லா ஒருமே ஆட்டம்ஸ்னால ஆனதுதான் எலிமெண்ட்ஸ்னு சொல்றோம். அந்த ஆட்டம்ஸ் வந்து நமக்கு நிறைய பார்ட்டிகல்ஸா கிரியேட் ஆகுது. ஸோ பார்ட்டிகலா கிரியேட் ஆகுறப்போ எப்படி கிரியேட் ஆகுது அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸை தான் இந்த ஸ்லைட்ஸை பார்க்க போறோம். தனிமங்களுக்கான துகள்கள் எப்படி இருக்கும்னா, நார்மலா நம்ம இப்போ ரெப்ரசென்ட் பண்றோம்னா டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் இப்படிதான் பண்ணுவோம். ஸோ ஒரு செல்லுல பார்ட்டிகளோட மைக்ரோஸ்கோபிக் வியூ வந்து இப்படிதான் இருக்கும். So particle diagram show atoms of elements using same size and color to represent each atom. Because ஒரு எலிமெண்ட்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சேம் ஆட்டம்ஸ் தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்காது. சேம் ஆட்டம் தான் அந்த எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாமே பிரசன்ட் ஆகிருக்கும். அதனால நம்ம என்ன சொல்லுவோம், சேம் கலர் அண்ட் சேம் சைஸ்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு எலிமெண்டோட பார்ட்டிகல், இட் இஸ் an element எலிமெண்டோட பார்ட்டிகல் வந்து சேம் சைஸ் சேம் கலர்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. These diagrams can illustrate solid liquid. So 3 ஸ்டேட் நமக்கு ஏற்கனவே தெரியும். 3 ஸ்டேட் இருக்கு, solid, liquid and gas. ஒரு எலிமெண்ட் வந்து 3 ஸ்டேட்லயுமே இருக்கலாம். சாலிட் ஸ்டேட்லயும் இருக்கலாம், லிக்விட் ஸ்டேட்லயும் இருக்கலாம், கேசியஸ் ஸ்டேட்லயும் இருக்கலாம். ஸோ அந்த இதை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றது எப்படின்னா இனி வர ஸ்லைட்ஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் டயக்ராம் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு எலிமெண்டோட பார்ட்டிகல் டயக்ராம் சேம் கலர் சேம் சைஸ்ல தான் இருக்கணும். பிகாஸ் எல்லா எலிமெண்ட்ஸுமே ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அந்த எலிமெண்ட் வந்து சேம் ஆட்டம்னால தான் ஆகிருக்கும். அதனால சேம் சைஸ் அண்ட் கலர்ல தான் இருக்கணும்ன்றது தான் மெயின் கான்செப்ட். இதுல பார்ட்டிகல் டயக்ராம்ஸே வேற எலிமெண்ட் ஆர் வேற ஆட்டம்ஸ்னாலையும் ஆகிருக்கலாம். அதையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் எலிமெண்ட் பார்ட்டிகல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் சாலிட்ஸ்க்கு பார்க்கலாம். சாலிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் சர்ஃபேஸாக இருக்கும். சேம் ஆட்டம்ஸ் ரொம்ப க்ளோஸ்டா இருக்கிறதுனால என்ன ஆகும், இதை வந்து பிரேக் பண்ண முடியாது. அதனால அதாவது ரொம்ப பிரேக் பண்ண முடியாதுன்னு இல்லை, ரொம்ப ஹார்டான இருக்கும். அதனாலதான் சாலிட் ரெப்ரசன்டேஷன் வந்து இப்படி இருக்கும். இதே இது கேசஸ் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஈஸியாக நம்ம பிரேக் பண்ண முடியும். சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்ப க்ளோஸ் சர்ஃபேஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். கேசியஸ் ஸ்டேட் வந்து ரொம்ப தள்ளி இருக்கும். அதனால நம்ம இதை வந்து ஈஸியாக பிரேக் பண்ணலாம். அதான் சொல்கிறாங்க, இன் கேசஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபார் அபார்ட் அண்ட் ஆல்சோ அரேஞ்ச்டு ரேண்டம்லி. ரேண்டமாக இருக்கும் அதுக்குன்னு பர்டிகுலர். அண்ட் மாலிக்யூல்ஸ் அண்ட் நான் மெட்டல் எலிமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் non-metal elements na enna, it doesn't contains metallic features. metal feature irukadhu. metal features edhu strong ah irukum and malleable ah irukum, ductile ah irukum, shining material ah irukum. But inge non-metals form molecules where atoms bond together in clusters. atoms வந்து clusters ah மாறிடும். same atoms தான் இது எல்லாமே, அதுவே வந்து cluster ah மாறிடுச்சு. so cluster ah form ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், மாலிக்யூல்ஸா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இந்த கிளஸ்டர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாலிக்யூல்ஸ். ஈஸி வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா மாலிக்யூல்ஸ் இஸ் த கிளஸ்டர் ஆஃப் ஆட்டம்ஸ். கிளஸ்டர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆக்சிஜன் இஸ் an example of gaseous elements made from molecules. ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் பெரிய எக்ஸாம்பிள். எதுக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள் ஃபார் கேசியஸ் எலிமெண்ட். அதாவது கேசியஸ் மாலிக்யூலா இருக்கும்ல, அதுக்கு ஆக்சிஜன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள். நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட் இஸ் காம்பவுண்ட்? காம்பவுண்ட்னா என்ன? எலிமெண்ட் இருக்கு. எலிமெண்ட் எப்படி டிரைவ் ஆச்சு, ஆட்டம். ஆட்டம் வந்து சிமிலர் ஆட்டம். நமக்கு இப்போ ஆக்சிஜன் இருக்குன்னா ஆக்சிஜனை வந்து 2-3 கிளஸ்டரா ஃபார்ம் ஆகி ஒரு எலிமெண்ட் ஃபார்ம் ஆகும். இதுல நமக்கு என்ன ஆகுது, அதை வந்து மாலிக்யூல்ஸ், அதாவது நான் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் எல்லாருமே மாலிக்யூல்ஸா மாறும். அதாவது கிளஸ்டர் ஆஃப் ஆட்டம்ஸ், கிளஸ்டர் ஆஃப் சிமிலர் ஆட்டம்ஸ் ஃபார்ம் தி மாலிக்யூல்ஸ். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ காம்பவுண்ட்ஸ்னா என்ன, காம்பவுண்ட் இஸ் மேட் ஃப்ரம் மோர் தென் ஒன் எலிமெண்ட். அப்போ எலிமெண்ட், நம்பர் ஆஃப் element will provide compound.
ஸோ காம்பவுண்ட் எப்படி ஆட்டம் கிளஸ்டர் ஆச்சுன்னா எலமெண்ட்ஸ், எலமெண்ட்ஸ் கிளஸ்டர் ஆச்சுன்னா காம்பவுண்ட். அதை தான் சொல்லியிருக்காங்க. அதே போல எலமெண்ட்ஸ்னா ஒரே எலமெண்ட் கிடையாது, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், 2-3 எலிமெண்ட் கூட சேர்ந்துக்கலாம். அதுதான் எக்ஸாம்பிள் வாட்டர், H2O. என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு இதுல? ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டா கார்பன் பிளஸ் ஆக்சிஜன். ஸோ இதுல 2 எலிமெண்ட் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் கொடுக்குது. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க காம்பவுண்ட் இஸ் மேட் ஃப்ரம் மோர் தென் 1 எலிமெண்ட். காம்பவுண்ட் இஸ் மேட் ஃப்ரம் மோர் தென் 1 எலிமெண்ட் கெமிக்கலி பாண்டட் இன் அ ஃபிக்ஸ்டு ரேஷியோ. இது இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு வாட்டர் காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கணும்னா இந்த ஹைட்ரஜன் 2 குவான்டிட்டியும் ஆக்சிஜன் 1 குவான்டிட்டியும் தான் இருக்கணும். ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன்ஸ் தான் எப்பவுமே இருக்கும் கெமிக்கலி பாண்டட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஸ்பெசிஃபிக் ஃபார்முலாஸ் இருக்கும், அதை நம்ம ஆல்டர் பண்ண முடியாது. அதாவது ஃபிக்ஸ்டுன்னு சொல்றாங்க, வேற எதுவுமே இல்லை. ஸோ காம்பவுண்ட்னா என்ன? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட். ஸோ கிளஸ்டர் ஆஃப் atoms will form the similar atom will form an element. Number of அதாவது same or different elements will form the compound. அந்த compound வந்து எப்படி fixed proportionல இருக்கணும் and it is chemically bonded. Particle diagrams. So ஒரு compoundக்கு diagram வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும். See, it is a atom. இந்த atom, it is an element. இது ஒரு element, number of atoms எல்லாம் சேர்ந்து ஒரு elementா இருக்கு. இந்த element கூட இன்னொரு element வந்து சைடுல ஆட் ஆகிருக்கு. இங்க. So இது என்ன சொல்றாங்க? Number of elements added together to form a compound. So it is a compound. Compound ஓட particle structure இப்படிதான் இருக்கும். So H2O னா 2 hydrogen 1 oxygen. Carbon dioxide னா 1 carbon 2 oxygen. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா அட்டாமிக் ரேஷியோஸ் வந்து எல்லா காம்பவுண்ட்லயுமே ரெஃப்ளெக்ட் ஆகும், அதுவும் ஃபிக்ஸ்டா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ எல்லாத்துலயுமே கார்பன் டை ஆக்சைடு, இப்போ நான் இதை வந்து கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்றேன். இது 2 ஆக்சிஜன் சொல்றேன். அப்போ கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் என்னது? CO2. CO2 இப்போ எந்த மாதிரி இருக்கு? கார்பன் இஸ் an element, ஆக்சிஜன் இஸ் an another element. இந்த 2 எலிமெண்ட்டும் ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன்ல சேஞ்ச் ஆகுறப்போ நமக்கு காம்பவுண்ட் கிடைக்குது, காம்பவுண்ட் அவுட்புட்டா கிடைக்குது. அதுதான் சொல்றாங்க காம்பவுண்ட் டயக்ராம் ஷோ மோர் தென் 1 டைப் ஆஃப் ஆட்டம். மோர் தென் 1 டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும், அதுவும் வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ல ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ நம்ம டோட்டலா என்னென்ன பார்த்தோம்? எலிமெண்ட்ஸ்னா என்ன, காம்பவுண்ட்ஸ்னா என்ன, அண்ட் அதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எது இருக்கு, அண்ட் மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர்ஸையும் பார்த்தோம். பீரியாடிக் டேபிள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டாப்பிக்காக பார்த்தோம். ஸோ பீரியாடிக் டேபிள் எலிமெண்ட்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தாலே உங்களுக்கு நிறையோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் தெரிய வந்துடும். ஸோ ஸ்டடி மெட்டீரியலையும் நாங்கள் நிறைய கொடுத்துருக்கோம், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.